வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சுவையான பிரெட் அல்வா செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 10 பீஸ் பிரெட் துண்டு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு கப் ஜீனி, தேவையான அளவு நெய், ஒரு கப்பு இருந்தால் ஒரு அரை கப்பு போதுங்க, முந்திரி திராட்சை கொஞ்சம், இவ்வளோதாங்க அதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த பிரெட்டை நம்ம கையால் நல்லா பிச்சு அதில் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் ஒத்தாப்பில் பிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம். இப்போ அந்த பிரெட்டு துண்டை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், கொஞ்சம் திட்டமான குறன்ற பக்குவத்தில் அரைச்சா போதுங்க. பாருங்க, ரொம்ப நாளெல்லாம் ஓட்ட வேண்டாம், போதுங்க. நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோங்க, ஒரு வானலை வச்சுட்டோம். வானல் சூடாகட்டுங்க. பாருங்க, வானல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அந்த நெய்யை வானலில் ஊற்றிக்கலாங்க. நெய் சூடானதும் நம்ம முந்திரி திராட்சையை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா திராட்சைலாம் நல்லா உப்பி வரணுங்க, முந்திரி நல்லா செவந்து வரட்டுங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம இது வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. இந்த நெய்யிலேயே நம்ம அந்த பிரெட்டு தூளை நெய்யிலேயே வறுத்து எடுக்கணுங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்தா போதுங்க. இந்த நெய்யில் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு ஒரு 250 ml காய்ச்சி ஆற வச்சுருக்கோங்க. மிதமான சூட்டில் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா அந்த பிரெட்டை நம்ம வறுத்துக்கோங்க. கட்டி விழாத நல்லா ஒத்தாப்பில் கிண்டணுங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு நம்ம நல்லா வறுத்து எடுக்கணும். இப்போ நம்ம மிதமான சூட்டில் உள்ள பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்க, மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. எல்லா ஒத்தோடையும் சேர்ந்து கலந்து வரணும் அந்த பால். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிண்டி விடணுங்க. பாருங்க, ஒத்தாப்பில் கிண்டிகிட்டு இருக்கோம். நம்ம 250 ml தாங்க நான் பால் எடுத்து வச்சுருந்தேன், அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டோம். இந்த பாலுலேயே நல்லா கொஞ்சம் கெட்டியான பாலாக சேர்த்துக்கணும். இப்போ நல்லா இந்த பாலில் இந்த பிரெட்டை நல்லா வேக வைக்கணுங்க. ஒத்தாப்பில் கிண்டணுங்க, கட்டி பிடிக்காமல். அடுப்பை மட்டும் கம்மியாகவே வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா பிரெட்டு வெந்து வருது. பாருங்கள், நாம் ப்ரெட்டு இனிப்புள்ள ப்ரெட்டாக இருந்தால் சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். சாதாரண ப்ரெட்டாக இருந்தால் 1க்கு 1.5 போட்டுக்கலாங்க. இந்த பவுடராக கணக்கு பண்ணி நான் இது கொஞ்சம் ஸ்வீட் ப்ரெட்டுன்றதுனால 1 கப்பு ஜீனி போட்டுக்கிறேன். திட்டமாக இருக்குங்க. இந்த ஹீட்லேயே இந்த ஜீனியை போடுறதுனால நல்லா இலகி கொடுத்து நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், அடுப்பை நம்ம சிம்மில் தாங்க வச்சுருக்கோம். நல்லா ஒத்தாப்பில் கைவிடாத கிண்டணுங்க. நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. இப்போ அந்த மீதமுள்ள நம்ம எடுத்து வச்சிருந்த நெய்யை மொத்தமாக அதில் சேர்த்துக்கலாங்க. எக்ஸ்ட்ராலாம் எடுக்கல, நம்ம எடுத்து வச்ச அரை கப் நெய் தாங்க. இப்போ இதில் நல்லா இந்த நெய்யை அதில் ஊற்றி நல்லா கிண்டணுங்க. இது ஒன்றும் அல்வாவுக்கு ஒன்றும் பதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வானலில் ஒட்டாமல் வந்தால் அதாங்க பதம். பாருங்கள், நல்லா அல்வா வெந்து எப்படி சுழண்டு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு பெரிய எல்லாம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. பாருங்கள், முந்திரி திராட்சை நம்ம நெய்யில் பொரிச்சதை இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, அல்வா, சுவையான பிரெட் அல்வா தயார்.
இது போல் வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.